ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்கி குக்கிங். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சூப் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. எத்தனை நபரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 சின்ன பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு எலும்புச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையானது. ஒரு ஆளுக்கு 1 அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. 1 1.5 போட்டுக்கலாம். அது முருங்கைக்காயோட சைஸை பொறுத்து. எல்லாத்தையும் நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேனோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா காயையும் வெட்டியாச்சு. நறுக்கி வச்ச முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் இந்த 3 காயையும் குக்கரில் போட்டுக்கோங்க. இதை குக்கரில் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். நான் ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன். என் 2 பேருக்காக நான் போட்டிருக்கேன். அதனால் 2 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு குக்கரை மூடிடுங்க. மூடினதும் 3 விசில் அல்லது 4 விசில் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 3 விசில் இல்லைன்னா 4 விசில் அடித்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு மத்து எடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா அந்த ஜூஸ் அப்படியே ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து அதோட ஜூஸை எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து முடிச்சுக்கோங்க. எடுத்ததும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு சோப்பு கிடைக்கும். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஒரு அரை மூடி உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிப்பை ஊற்றிக்கோங்க. எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றினதுக்கப்புறம் இதை ஒரு கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ணி குடிக்க வேண்டியதான். நான் 2 பேருக்கு போட்டேன். 2 டம்ளர் எனக்கு சூப்பு கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. குடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.